கேமுக்கு அவங்கவுங்க ஸ்டாண்ட் எடுக்க தான் போறீங்களான்னு கேட்டால் எல்லாருமே ஆடுறதுக்கான ஸ்டாண்டை தான் எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சபரிக்கு எல்லாரும் விட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு மேபி சபரி மனசில் ஏதோ ஒரு இடத்துல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேபி கனியக்கா அந்த கேம்ல இருந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை ப்ளே பண்ணியிருப்பாங்க. பக்கத்தில் நின்று துஷார் கூட ஒத்துக்க வச்சுக்கலாம். கமருதிக்கும் வினோத்துக்கும் ஆல்ரெடி ஒரு உள்ள ஒரு கோல்டு வார் போயிட்டே இருக்கே சபரி மேலே. சபரி வைக்கிற ரைஸில் வினோத் குறை சொல்கிறதும், அதுக்கப்புறம் வந்துட்டு சபரி வைக்கிற ரைஸில் வினோத் குறை சொல்கிறதும், அப்புறம் கமருதீனுக்கோ சபரிக்கோ தண்ணி பஞ்சாயத்து ஒன்று பழசு இருக்குது. அப்புறம் வின்னர் அந்த டாஸ்கில் மார்னிங் ஆக்டிவிட்டியில் வந்து எல்லாரும் சபரியை வின்னர்னு சொன்னால் எலிமினேட் ஆகிறது சபரி தான் சொன்னவரே வந்து வினோத் தான். வின்னர் ஆகிறது கமருதீன் சொன்னதும் வினோத் தான். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, கமருதீனுக்கும் வினோத்துக்கும். இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அதாங்க. ஃபர்ஸ்ட் டேல ஆரம்பித்த பஞ்சாயத்து அதோட எஃபெக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்டாக தான் இந்த பிக் பாஸ் போகும். மேபி உட்காந்து ஹெல்த்தியாக அந்த கான்வர்சேஷன் கிரியேட் பண்ணால், சாரி சொன்னால், சரி பண்ணால் ஒரு சில விஷயங்கள் தானாக சரியாகும். ஒரு சில விஷயங்கள் வெளிப்பார்வைக்கு சரியானாலும் உள்ளுக்கு அந்த பேக்கேஜ் இருந்துகிட்டே இருக்கும்னா இந்த இடத்துல அது வந்து சபரிக்கு அடி வாங்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கமருதீனுக்கும் வினோத்துக்கும் அப்பப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது பிரச்சனையா மாறாது, ஜஸ்ட் ஒரு வாக்குவாதமாக மாறும். அதுக்கப்புறம் மனசு விட்டு பேசினாங்கன்னா சரியா போயிடும். இல்லை மனசுலேயே இருந்தால் கூட அது இவங்க 2 பேர் தான் பேசுவாங்களே தவிர வெளியால் உள்ள விட மாட்டாங்க ஒரு நியாயமான ஃப்ரெண்ட்ஷிப்பில். ஸோ அதுதான் இப்போ நடந்தது. ஓகேங்களா? நடந்தது எப்படி நடந்ததோ தெரியாது, அது பாருக்கு சாதகமாக நடந்ததுன்றது மட்டும்தான் இன்னைக்கான டாஸ்கில் நடந்த விஷயம். ஓகேங்களா? அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, ஆப்வியஸாக அந்த ஆப்ஷனை கொடுத்தாலும் இவங்க 3 பேரும் ஒத்துக்கலாம், நாங்கள் தனித்தனியாக ஆடுறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ டெஃபெண்டர்ஸ் அவங்கவுங்க சப்போர்ட்டர்ஸ் எடுக்கிறாங்க. ஸ்டாண்ட் எடுக்கும்போது ஆப்வியஸாக துஷார் வந்து சபரி ஃபோட்டோவை வந்து எடுத்துட்டு வைக்கல. ஓகேங்களா? ஸோ சபரி ஃபோட்டோ வந்து துஷார் வந்து உள்ளே வைக்கல. அவருக்கு அதில் தலையில் வேற அடிபட்டுருது. அந்த ஆடும்போது விக்ரம் கூட ஏதோ ஒரு கிளாஷ் ஆகிடுது. ஸோ வந்துட்டு வைக்கல சபரி இது. ஓகேங்களா? ஸோ வந்து அவர் ஃபோட்டோ உள்ளே போகாததுனால சபரி வெளில வந்துடுறாரு. துஷாரும் கமருதீனும் இப்போ இருக்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி அவருக்கு துஷாருக்கு வேறு கொஞ்சம் அடிப்பட்டு கொஞ்சம் ஹாஷாக தான் பட்டுருச்சு. ப்ரைஸ் பேக்லாம் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ரெடியான்னு பிக் பாஸ் கேட்குறாரு. ஓகேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கன்ஃபெஷன் ரூம் போனார். அது ஓகே. பட் ஆனால் இந்த இடத்துல சபரி வெளியில் வந்தது பாருக்கு ரொம்ப ஹாப்பி. அதை அவங்க ரொம்ப வெளிப்படையாக வெளிப்படுத்துகிறாங்க. சபரி வெளியில் வந்தது ஹாப்பி அப்படின்னு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் என்ன கேட்டால் பாரு அந்தளவுக்கு ஓப்பனாக அதை வெளிப்படுத்தியிருக்க வேணாம். அவங்க வாயில் நிறைய வம்ப வாங்கி கட்டியிருக்காங்கன்னும் போது இது வரைக்கும் ஓகே. ஆனால் இப்போ அதை வெளிப்படையாக ஓகே, அவங்களுக்கு வந்து உள்ள ஒரு ஆதங்கம் இருக்குது, ஒரு கோவம் இருக்குது, வலி இருக்குது, அந்த ஒரு ஆற்றாமை இருக்குது, எல்லாமே புரியுது. ஏன்னா போன ரவுண்டில் நேற்று முந்தானேத்து நடந்த ரவுண்ட்ஸ்லலாம் பாருவை 3 ரவுண்ட்லேயும் வந்து கார்னர் பண்ணது சபரி தான், கனியக்கா பேச்சை கேட்டு. நான் சொல்கிறேன், கனியக்கா இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கவங்களும் அவங்கவுங்க கேமை ஸ்பாயில் பண்ணிக்குவாங்கன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. இப்போ அதுவும் ஒன்று ஒன்றா நடக்க தான் போகுது. ஓகேங்களா? அவங்க ஷைன் ஆகணுன்றதுக்காக இப்படி அவங்க வந்து